ஹலோ கைஸ், மக்களே, நான் வந்து அடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கவோ அதுக்கெலாம் வரல. ஒரு ரியாலிட்டி ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்ம மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தான் வந்திருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பி ரிசல்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஹோப் ஷாட்டர் ஆன மாதிரி ஆயிருக்கும். நிறைய பேர் நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து கிளியர் ஆயிருந்திருக்காது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவங்களே ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து டெக்ஸ்ட் பண்ணவங்க. மோஸ்ட்லி ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இன்னும் நான் பார்க்கல மார்க் இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் வந்தவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணல. பட் இந்த ஒரு 15 பேர்கிட்ட தான். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் எக்ஸாம்ஸுன்ற நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ப்ரிலிம்ஸ் முடியுது அப்படின்னா அந்த மெயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கும். பட் இப்போ எப்போ அவங்க ரிசல்ட் விட்றாங்க, அதே மாதிரி ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் சீக்கிரமாகவே விட்ருவாங்க. இப்போ அந்த ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி தான் விட்றான். அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மெயின்ஸோட ரிசல்ட் இன்டர்வியூக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் விட்றான். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ஃபில்ட்ரேஷன் ரேஷியோ வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். எஸ்பிஐலாம் தான் வந்து ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் போகிறப்ப ப்ரிலிம்ஸில் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் செலக்ட் ஆவாங்க. பட் ஐபிபிஎஸ்சில் ஓரளவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயே ஃபில்ட்ரேஷன் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம்லாம் ப்ரிலிம்ஸில் ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. இது எதுக்காக அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா அதான் தோணுது. என்ன அப்படின்னா, எல்லோரும் காசு கட்டினா எங்களுக்கு தானே லாபம், எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்ஸ்குள்ளே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கான போகிறவங்களோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. முன்னாடியை விட வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இதுதான் இப்போ நிலவரம். சரி, இது நம்மளுக்கு தெரியுது. என்னன்னா, இப்போது ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு குவிட் பண்ணிடலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து நீங்கள் பேங்க் எக்ஸாம் தான் படிக்கணும், இதுதான் உங்களுக்கு அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்ல வரல. நான் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கையில் இருக்குது சாய்ஸ். நீங்கள் அதை சாய்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் மெயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளியர் ஆகலை, மெயின்ஸில் போய்ட்டு ஒரு 10 மார்க்கில் போகுது, 20 மார்க்கில் போகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படின்னு போகிறப்போ நீ ஒரு வருஷம் படிச்சிருக்கலாம், 2 வருஷம் படிச்சிருக்கலாம், 3 வருஷம் படிச்சிருக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மோசமான சாய்ஸாக தான். ஏன்னா இப்போ வேறு எக்ஸாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்சிஐ எடுத்துக்கலாம், வேறு என்ன இஎஸ்ஐசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கு எஸ்எஸ்சி பேட்டர்னும் கொஞ்சம் இருக்கும், ரெண்டுமே கம்பைன்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை அட்டென்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பட் அப்படியே வேற ஒரு ஜனுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாறுறதோ இல்லை ரயில்வேஸ்க்கு, இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதவங்க ரயில்வேஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது அப்படியே குவிட் பண்ணிவிட்டு இன்னொருத்துக்கு மாறுறது அப்படின்றது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுலேயோ எனக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே டெவலப் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்லேயே நல்லா கம்பெனிஸ் போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிடலாம். பட் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், ஒரு 60 வயசு வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும்னு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா, உள்ளே வந்துட்டோம், ஏதோ ஒரு 10 மார்க்கில் மிஸ் ஆகுது, 20 மார்க்கில் மிஸ் ஆகுது. ஆனால் இந்த இதை வச்சுட்டே என்னால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 வருஷத்துக்குலாம் என்னால் உட்கார முடியாது, டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறேன், நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு இதுக்கே ட்ரை பண்ணுங்கள். இடையில இஎஸ்ஐசி வருது, எஃப்சிஐ வருதுன்னா பிரச்சனையில் நீங்கள் எழுதுங்க, அது தப்பே கிடையாது. பட் அப்படியே ஸ்விட்ச் ஓவர் மட்டும் ஆகாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் இந்த பேங்க் எக்ஸாமில் என்னென்னா, ஒரு எக்ஸாம் போக அடுத்து இப்போயே பார்த்தீங்கன்னா லைனப்பாக இருக்குது. எஸ்பிஐ கிளர்க், பிஓ, எஸ்பிஐ இருக்குது, எஸ்பிஐல 2 இருக்குது, அடுத்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம்ஸில் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் அதர் தேன் தட் மித்த இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம், ரயில்வேஸ் எடுத்துக்கலாம், எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வருமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ தயவு செஞ்சு உண்மையிலே இதில் காசு கட்டுறது கஷ்டம்தான். ஏன்னா நிறைய 850 ரூபான்றது ஒரு பெரிய காசு படிக்கிறப்ப, அது எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த ஃபேஸில் வர்றப்ப வேறு எக்ஸாமுக்குன்னு போகாதீங்க. நீங்கள் எழுதுங்க, அட்டென்ட் பண்ணுறது தப்பில்லை. பட் இதை குவிட் பண்ணிவிட்டு சும்மா எழுத போகாதீங்க.
அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசிலேட் ஆகிற மாதிரி ஐயோ அப்போ இதுலேயே நம்ம படிச்சிருக்கலாமோ, அந்த ஆசிலேஷன் மட்டும் வேணாம். நம்ம உள்ளே வர்றப்ப எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து மைண்டை போட்டு குழப்பி எதுக்குள்ளே நம்ம போகிறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்துட்டு நம்ம திருப்பி அதுக்கு போகிறது, திருப்பி இதுக்கு மாற்றுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ நிறையா பேர் கிளியர் பண்ணியிருக்காங்களா என்னன்ற மாதிரி கூட டவுட் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் டிஸ்பிளே கூட பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணவங்க, இதை தாண்டி கால் பண்ணாங்க ஒரு 4-5 பேர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் படித்தவங்க தான். ஸோ உங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நான் பண்ணுறேன். அண்ட் இப்போது எனக்கு வந்து இந்த டியூஷன் ஃபீஸே கட்ட முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் நீங்கள் ஃபுல் டைம் ஒன்று 24 மணி நேரத்தில் வந்து ஒரு 18 மணி நேரம் 14 மணி நேரம் யாரும் படிக்க போகிறது இல்லை. ஈவினிங் உங்கள் பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள வச்சு கூட ஒரு 3 hours டியூஷன் எடுக்கலாம். ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்னால் ஃபீஸ்க்கே அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்திக்கிறது தான்ப்பா. அதனால் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்விட்ச் ஓவர் ஆகாதீங்க. நான் பேங்க் எக்ஸாம்ஸ் இப்போ எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டேன். ஆனால் இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னென்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அது ஒன்று தான் பாசிட்டிவ் ஃபேக்டர். அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபேக்டர் மித் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அவ்வளோதான் மக்களே. டோன்ட் வெரி, அடுத்த வர எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. என்ன சப்போர்ட்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான எலிட் பாஸ் ஆஃபர் வந்து ஒரு இன்னைக்கு நாளைக்கு கூட முடிஞ்சிடும். ஸோ அடுத்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பேங்கிங் சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும், எல்லாமே இருக்கும் உள்ள. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டாடா பை, see you.